வணக்கம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் டாக்டர் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த வீடியோவில் கோவிட்னால ஏற்படுற ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். கோவிடுங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். 2020 ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உலகம் பூரா பரவச்சு. 2022 வரைக்கும் இந்த கோவிடோட எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2024 ரொம்ப குறைவான அளவில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கோவிட் பிரச்சனையோடு சேர்ந்து பல பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லாருக்கும் நம்ம சுவாசத்தில் பிரச்சனை, இந்த ஃபீவர், இந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். இதனால ரத்த அடைப்பும் நிறைய இடத்துல ஏற்பட்டுச்சு. ஒரு பகுதி, 2 பகுதின்னு இல்லை. ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையில் சில பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மூளைக்கு போகிற பிளட் சப்ளையில் சில பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. சில பேருக்கு காலில் கையில் போகிற இந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால தான் இந்த கோவிட் பிரச்சனைக்கு முக்கியமாக எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டீராய்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. அது கூட ஆல்மோஸ்ட் சிவியர் இந்த கோவிடோட அட்மிட் ஆன எல்லா ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸுக்குமே பிளட் தின்னர்ஸும் காமனாக கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த மாதிரி கிளாட்ஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக பிளட் தின்னர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இதனாலையும் இருக்கலாம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இந்த கோவிட் கிருமிக்கே இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன்லேயே ஒரு ப்ரோத்ராம்பாட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரத்தத்தை கிளாட் ஆக வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கே. இது கூட பார்க்கும்போது இந்த ஸ்டீராய்டும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ ஸ்டீராய்டுக்கும் ஒரு சில டைம் இந்த கிளாட் ஃபார்மேஷன், அதாவது இந்த ரத்தத்தை கிளாட் பண்ண வைக்கிற ஒரு சைடு எஃபெக்டும் உண்டு. ஸோ ஸ்டீராய்டும் கொடுத்தோம், கோவிட் கிருமியினாலையும் இந்த இரத்த ஓட்டத்துக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஹிப் ஜாயிண்டில் முக்கியமாக இந்த ஏவிஎன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2020க்கு முன்னாடியும் இந்த ஏவிஎன் ப்ராப்ளம் உண்டு. ஹிப் ஜாயிண்டில் இந்த ஏவிஎன் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம நாட்டில் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பட் கடந்த 2 வருஷமாக, அதாவது 2022, 23, 24 இந்த கோவிட்னால் ஏற்படுற ஹிப் ஏவியன் ப்ராப்ளமை அதிகமாக பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக இந்த ஹிப் ப்ராப்ளம், ஏவியன் ப்ராப்ளம் இந்த ஸ்டீராய்டுனாலேயே வரலாம். பட் காமனாக அதிகமான ஸ்டீராய்டு டோஸ்னால தான் வரும். கோவிடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த டோஸ் இருக்குது. அந்த டோஸில் யூஸ்வலாக இந்த ஏவியன் வரக்கூடாது. பட் கோவிடோட தாக்கமும் இருந்து ஸ்டீராய்டோட தாக்கமும் இருக்கிறதுனால இந்த ஏவியன் ப்ராப்ளம் அதிகமாக காணப்படும். இந்த ஏவியன் ப்ராப்ளம்ங்கிறது காமனாக ஹிப் ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடும். இப்போ இந்த ஹிப் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிண்ணம், அதுக்குள்ளே ஒரு பந்து இருக்கும். இந்த பந்து பகுதியை ஹெட் ஆஃப் த ஃபீமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் கொஞ்சம் டெனுவஸ் ஆர் சில காரணங்களால் ஈஸியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இரத்த ஓட்டத்துக்கான அமைப்பு கொண்டது. ஸோ இந்த ஏவியன் ப்ராப்ளமில் காமனாக அஃபெக்ட் ஆகுது ஹிப் ஜாயிண்ட் தான். நம்ம உடம்பும் தொடையும் சேர்ற இடத்துல இருக்கிற இந்த பால் அண்ட் சாக்கெட் தான் காமனாக அஃபெக்ட் ஆகும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பு இந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த இடுப்பு எலும்பு ஆர் இடுப்பு மூட்டு அப்படிங்கிறது இந்த நம்மளோட உடம்பும் தொடையும் சேர்ற இடத்துல இருக்கிறது தான் இந்த ஹிப் ஜாயிண்ட். இதில் பிரச்சனைகள் ஏற்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வலி ஏற்படும். இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் யூஸ்வலாக பெயின் ஏற்படும். கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்பும் தொடையும் சேர்ற இடத்துல ஏற்படுற பெயின். ஸோ இப்போ கோவிட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஹிப் ஜாயிண்டில் பெயின் வருது, இந்த கிராயின் பகுதியில் பெயின் வருது அப்படின்னா யூஸ்வலாக இந்த ஏவியன் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹார்ட்டில் அடைப்பு, மூளையில் ரத்த அடைப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் உடனே வெளிப்படக்கூடிய பிரச்சனைகள். அதாவது வந்துட்டு ஹார்ட்டில் போகிற ரத்த ஓட்டத்தில் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக ஒரு இமர்ஜென்சியாக தெரிஞ்சிடும். அக்யூட் பெயினோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏற்பட்ட உடனேயுமே வலி வந்துடும், அதில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த போன் ஆர் ஹிப் ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய இந்த ஏவியன் ப்ராப்ளமில் ரத்த அடைப்பு ஏற்படுது. ஆனால் டிலேடாக நமக்கு தெரிய வரும். நிறைய பேருக்கு 3 மாதத்துலேருந்து ஆரம்பித்து 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் கூட இது வெளிப்படலாம். ஸோ மற்ற இடத்துல ஏற்படுற ரத்த ஓட்ட தடைக்கும்
இந்த எலும்பில் ஏற்படுற இரத்த ஓட்ட தடைக்கும் இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். எலும்பில் ஏற்படக்கூடிய இந்த இரத்த ஓட்ட தடைங்கிறது டிலேடாக ரொம்ப நாள் கழித்து வெளிப்படக்கூடிய விஷயம். அதனால தான் 2022 இந்த கோவிட் பீக் ஆனாலும் இந்த கோவிட்னால் வர்ற ஏவியன் ப்ராப்ளம் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் வருது. நிறைய பேரை இந்த ஹிப் ஜாயிண்ட் ப்ராப்ளமோட பார்க்குறோம். ஸோ மற்ற காரணங்களாலையும் இந்த ஏவியன் வரலாம், கோவிட்னாலையும் வரலாம். ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி காமனாக தான் பிஹேவ் பண்ணுது. மற்ற காரணங்களால் வர்ற ஏவியனும் சரி, கோவிட்னால் வர்ற ஏவியனும் சரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. இது ஸ்டேஜ் வழியாக ப்ரோக்ரஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டம் தடைப்படும். இது தடைப்பட்டதுக்கப்புறம் நம்ம பாடி ஒரு ரியாக்ஷனாக திருப்பி பிளட் சப்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். பட் இதுக்கு சில வருஷங்கள் கூட எடுக்கலாம். பட் என்ன ஆகும், இந்த பிளட் சப்ளை இல்லாத நேரத்தில் அந்த போன் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகிறப்ப நம்ம ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கிறப்ப இந்த பாலோட ஷேப் மாறிடும். இப்போ ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கும், வலி ஏற்பட்டிருக்காது. ஸ்டேஜ் 2 இப்போ பார்த்தீங்கன்னா வலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 3ல் வந்துட்டு அந்த பாலோட ஷேப் மாறிடும். இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் ஸ்டேஜ் 2க்கும் ஸ்டேஜ் 3க்கும் என்ன அப்படின்னா, பாலோட ஷேப் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ ஸ்டேஜ் 2ங்கிறது ரிவர்சிபிள் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 3ங்கிறது ஜென்ரலி நாட் ரிவர்சிபிள். ஸோ அது ஒரு முக்கியமான வித்தியாசம் ஸ்டேஜ் 2க்கும் ஸ்டேஜ் 3க்கும். ஸ்டேஜ் 4ல் போகும்போது அந்த கிண்ணம் பகுதியிலையும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. பட் இதில் முக்கியமான வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2ல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியும், ஸ்டேஜ் 3ல் ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். அப் டு ஸ்டேஜ் 2, அதாவது பாலோட ஷேப் நல்லா மெயின்டைன் ஆகிருக்கு, அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பாலோட ஷேப்பை ப்ரிசர்வ் பண்ணி ஹிப் ஜாயிண்டில் ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறோம். அதுக்கு தான் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போனுக்குள்ளே ஒரு ட்ரில்லிங் மாதிரி பண்ணுவோம். ட்ரில்லிங் மாதிரி பண்ணுறப்ப அந்த ஹெட்டில் இருக்கிற இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த ஏவியன் ப்ராப்ளமில் அந்த ப்ரெஷர் கம்மியாகி பெயினும் குறையும். அதே சமயத்தில் இதில் ரத்த ஓட்டத்தையும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும். இது கூட இந்த கோர் டீகம்ப்ரெஷன் கூட இந்த போன் மேரோ இன்ஜெக்ஷன் ப்ராசஸ்டு போன் மேரோ இன்ஜெக்ஷன், பிமேக் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் போடுறோம். இதுவும் இந்த ரத்த ஓட்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, போன் ரீஜெனரேஷனை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு, இந்த பால் ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் மாறிடும். இப்போ இவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் ஹிப்பு வந்துட்டு நல்லா இருக்குது, ஒரு பந்து மாதிரி இருக்குது, ரவுண்டாக இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஏவியன் வந்ததில் இந்த ரத்த ஓட்டம் பாதித்ததுனால ஷேப்பு போயிடுச்சு. இந்த பால் மாதிரி இல்லை, ஒரு இர்ரெகுலர் ஷேப் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஷேப் வந்துடுச்சு அப்படின்னா தென் இதுக்கு ரிவர்சிபிள் கிடையாது. அது திருப்பி நார்மல் ஹிப் ஜாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த கோர் டீகம்ப்ரெஷன், போன் மேரோ இன்ஜெக்ஷன் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் ஒர்க் ஆகிறதில்லை. ஸோ இந்த மாதிரி லேட் ஸ்டேஜஸில் வரும்போது உங்களுக்கு இந்த பால் பகுதியை சேஞ்ச் பண்ணுறோம். அது கூடவே இந்த சாக்கெட் பகுதியும் சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் நல்ல ஃபங்க்ஷனிங் கிடைக்கும். இதுதான் இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜஸில் பண்ணுறோம். ஸோ இன் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிட் பிரச்சனையினால் வரக்கூடிய ஒரு முக்கியமான எலும்பு மூட்டு பிரச்சனையாக இந்த ஏவியன் ப்ராப்ளம் இருக்குது. ஏவியன் சாதாரணமாக ஹிப் ஜாயிண்டில் ஏற்படுது. அதாவது நம்ம கோவிட் வந்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் அப் டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம உடம்பும் தொடையும் சேர்கிற இடம், அதாவது ஹிப்பில் வந்துட்டு பெயின் வந்துச்சுன்னா இந்த ஏவியன் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணணும். யூஸ்வலாக எக்ஸ்ரே எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் பொறுத்து நம்ம செய்கிறோம். ஏர்லி ஸ்டேஜஸில் வந்தால் இந்த கோர் டீகம்ப்ரெஷன் ட்ரில்லிங் ப்ரொசீஜர் வித் போன் மேரோ இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். லேட்டர் ஸ்டேஜஸில் வரும்போது அந்த பால் ஷேப் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்கம் கொடுப்போம். தேங்க்யூ.